தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய மாபெரும் 43வது மாநாட்டு விழாவில கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கும் தமிழகம் எங்கும் உலகெங்கும் காணொலியில் கண்டு கொண்டிருப்பவர்களும் தமிழகம் இருந்து வருகை புரிந்திருக்கிறர்களும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சேலமாரா பிரியாணி நிறுவனத்தின் அன்பு தொழிலாளர் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் நன்றி கிடந்த வணக்கம் என்று சொன்னால், இப்படி ஒரு வணிகர் மாநாட்டிற்கு எல்லோருக்கும் வரவர்களுக்கு எல்லாம் இப்படி உணவளித்து அது மட்டன் பிரியாணி போட்டு உணவளிக்கும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உங்க அன்பு தலைவர், நம் தலைவர், வணிகர் சங்க தலைவர் அண்ணன் டைமண்ட் ராஜா அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள்லயே 70-80 கடைகளை ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த மாதத்திலே 13 கடைகளை ஓபன் பண்ணியிருக்கோம். 2 நாட்கள் முன்னாடி தான் அந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சது. விரைவாக செயல்பட்டு இரவுகள் பாராம நாங்க சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். ஏன்னா 2 நாட்கள் எப்படிங்க செய்ய முடியும்? எத்தனாயிரம் பேருக்கு என்ன அவருடைய உண்மையான உள்ளத்துக்கு என்ன பாராட்டு. என்ன உண்மையான உள்ளன்னா, அவர் ஆர்டர் கொடுக்கும் போது 9,000, அடுத்து 10,000 ஆனது, அடுத்து 12,000 மாறிடுச்சு. அப்பப்போ ஒரு போன் வந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு எல்லாம் வயலால சாப்பாடு கூட நினைச்ச அந்த அன்பு உள்ளத்தை அண்ணன் டைமண்ட் பாபு அவர்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம். இதுல நான் எந்த லாப நஷ்டத்தையுமே பார்க்க முடியல. என்னால் முடிஞ்ச என் உழைப்பையும் உதவியும் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். ஏன்னா செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. அதனால எப்போதும் இந்த மாநாடு நடப்பதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். நீங்க எந்த ஆர்டரை அவர் 1 மணின்னு சொன்னாரு, நான் 10 மணிக்கே வந்துட்டேங்க சாப்பாடோட. அதுதான் சேலம் ஆறாரு. ஏன்னா நான் கோண்டா கம்பெனிக்கெல்லாம் லட்சக்கணக்கு பேர் பண்ணியிருக்கோம். என் வாழ்க்கை மனிதர்களான உங்களுக்கு தெரியும். உங்களில் ஒருவன் தான் நான். சாதாரண சாலை ஓரம் தள்ளுவண்டியில ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் இதே தாம்பரத்தில் இன்னைக்கு அமெரிக்காவில், டெக்சாஸ் மாகாணத்தில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூர்ல, மலேசியால, நம்ம யாழ் மன்னம் யாழ்ப்பாணத்தில் எல்லாத்திலும் கிளைகளை திறந்த நூற்றுக்கணக்கான கிளைகளோடு நம்ம தமிழகம் எங்கும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உழைப்பு, அந்த உழைப்பால தான் நீங்க உழைக்கக்கூடிய உங்களோடு நான் இணைந்திருக்கின்றேன். என்றும் இணைந்திருப்போம். அதே போல அன்பன் டைமண்ட் ராஜா மிக மிக அவர் தந்தையார் காலத்துக்கு அப்புறம் அவர் இருக்கும் போதே நான் உரையாற்றி இருக்கின்றேன். அவர் முன்னிலையிலேயே எங்களுடைய மானப்பக்கம் பகுதியெல்லாம் நாங்கள் அவருக்கு விழா எடுத்து அவர் விழாவில் சிறப்பித்து உரையாற்றிருக்கின்றேன். மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த வாய்ப்பை எங்களுக்கு நீங்க கொடுங்க. நாங்கள் அதை சிறும் சிறப்பாக எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்க மனம் விரும்பும் விலையிலேயே அவர்கள் என்ன வேலை சொன்னாங்களோ அந்த விலையில செய்து கொடுக்கக்கூடியதான் செயலாளர். ஏன்னா இங்க சாப்பிடுவது ஒரு வயிறை தவிர அது ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த உணவு வயிற்றுக்கு சென்று அது அந்த வாழ்த்துக்களோடு தான் நாங்கள் லாபமா எதிர்பார்க்கிறோமே தவிர தரக்கூடிய பணத்தை கிடையாது. அவருடைய கஷ்டத்துல பங்கெடுத்த எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்க. அவருக்கு தேவையான வந்தவர்கள் எல்லாம் நிதி உதவி அளித்தீர்கள். நிறைய கொடுங்க. நிறைய செலவு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேர்னாரு, கிடையாது 16,000 பேருக்கு இருக்கு. அவர் வெஜ் பிரியாணியை மறந்துட்டாங்க, மட்டன் பிரியாணியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்கு. யாரும் அங்க தள்ளு முள்ளில் ஈடுபட வேண்டியதில்லை. பொறுமையாக இருந்து இவ்வளவு சேர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அனைவருக்கும் அதை சிந்தாம செதறாம, ஏன்னா இல்லைன்னா இப்படி சண்டை போட்டால் வேஸ்டா போயிடும். கொஞ்சம் பொறுமையா உணவருதுங்க. எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த மீண்டும் டைமண்ட் ராஜாத்துக்கும் அவருக்காக உழைத்து கொண்டிருக்கும் மற்ற நிர்வாகிகள், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும், ஏற்கனவே இந்த பல துறைகளில் பந்தலிட்டவர்கள், உதவி பண்ணவர்கள், மின்சார வசதி பண்ணி கொடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றி செய்து எங்க சேலம் மர தொழிலாளர் சார்பாக அவர் உள்ளத்தையே கோயிலாக்கி வச்சிருக்காரு. நான் கூட கேட்டேன், என்ன மட்டன் போடணுமா விற்கிற விலைக்கு, ஏன் சிக்கன் போட்டா என்னன்னு கேட்டேன். இல்ல அண்ணன் சிக்கன் ஏற்கனவே ஒரு தடவை போட்ட வரைகெல்லாம் மட்டன் சாப்பிட்டோம், வெயில் உடம்பு சூடாயிர போதுன்னு கவலைப்பட்டார் உங்களுக்கு. அதனால நீங்க அங்க போய் சூடா சண்டை போடாதீங்க. உங்களுக்கு குழு ஒரு பிரியாணி வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். அதே போல நாமக்கல்ல இருந்து நான் ஒரு மகளிர் தான் பேசுறத கேட்டேன். அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. அவர் நிறைய உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு இந்த சங்கத்துக்கு. அவர் உணர்வும் உணர்ச்சியும் பார்த்தோம். அவரை 2 நிமிடம் பேச விட்டுறக்கூடாது. இவங்கெல்லாம் 1/2 மணி நேரம் பேச விட்டு நல்லா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தலைவர் அவர்கள் நிறைய கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க. அவங்க சுருக்கமா பேசுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் இந்த அமைப்புக்கு செய்யணும். நிறைய நிர்வாகிகள் உருவாக்கணும். நிறைய தமிழ்நாடு முழுவதும் இந்த நிறுவனத்தை கொண்டு வரணும். இதை நல்லா ஒருங்கிணைப்பு பண்ணணும். எத்தனை கருத்து விழாக்கள் அந்த மகளிர் அந்த மேடம் உதித்துட்டு போனாங்க. அவங்களுக்கு சகோதரிக்கு என்னோட அன்பு வாழ்த்துகள். அவங்களெல்லாம் கூர்ந்து கவனிங்க. இந்த மாதிரி சங்கத்தில் இருக்கிறதுல அந்த சங்கம் வளர்றதுக்கு எவ்வளவு உணர்ச்சி புலம்ப அவங்க பேசினாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இன்னும் நிறைய
பேனர்லாம் வச்சு நிறைய போட்டோலாம் அதுல இருக்குன்னு ரொம்ப பெருமையா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த உணர்வு என்ன தெரியுது, இது மிக பிரமாண்டமா வரணும். இந்த நிறுவனர் ரத்தத்துல அந்த மேடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள் சகோதரி அவர்களே உங்களுக்கு. ஏன்னா விரைவில் சேலம் அங்க வருது, வேலை நடந்துட்டு இருக்குது நாமக்கல் பகுதியில. வாழ்த்துகள் வாழ்த்துகள். சோறு போடுறது பிரச்சனை இல்ல, அதான் இன்னொரு விஷயம் தெரியுமா, அதான் நீங்க அதை தவிர்த்துட்டீங்க. ஐயா அங்கேயே நின்று, அதாவது எவ்வளவு பெரிய ஆளு சேலம் ஆனார் ஓட்டுற அவர் எல்லாம் ஏசியில படுத்து கிடக்கலாம். நம்ம எல்லாம் இந்த வெக்கையில என்ன நம்ம ஏசியிலே எல்லாம் சுத்திட்டோமா, அதுல போய் நிக்க முடியல. ஆனா ஐயா அங்க அவ்வளோ நேரம் நின்னாரு. அதாவது அவர் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வந்த வாழ்க்கை எப்படி வந்தாலும் பாருங்க, இன்னும் நிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் ஐயா வளர்ந்து வர்றாரு. அவர் கையால இந்த அம்மாவை சரப்பிங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கிற அந்த பெரும் மாநாட்டுக்கும் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். வாழ்த்துக்கள் வணிகர்களுக்கு, தலைவர்களுக்கு, அதுக்காக உழைத்து கொண்டிருக்க அன்பு தொழிலாளிகளுக்கு. எந்த ஆர்டரையும் எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான பேராக இருந்தாலும், எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும் சீரும் சிறப்புமாக சேலம் மாநகர் பதிவு பண்ணுங்கிறது தான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிற வாழ்த்துக்கள். டேஸ்ட் நல்லா இருக்கு, என்ன கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட முடியல. அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட நல்லா இருக்கு, நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்க, வேற இடத்துல சாப்பிட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்ல தரமாக இருக்கு. சாப்பாடு சூப்பராக இருக்கு, பிரியாணி அருமையாக இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை, சாப்பாடு வாழ்க்கை, உனக்கு வாழ்க்கை, உனக்கு வாழ்க்கை, மாநாடு வாழ்க்கை. நல்லா இருக்கு, தரமாக இருக்கு. அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு, பீஸ்லாம் நல்லா இருக்கு, அதே மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்கு, பீசஸ் நிறையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுருக்கோம் அப்பப்போ வாங்குறது தான். நாங்க எப்பவுமே வாரம் அங்கதான் வாங்குறது. செம்ம வேற லெவல். ஆயில் ரொம்ப கிடையாது, பச்சடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கத்திரிக்காய் கிரேவி செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆறாறு தவிர எங்கேயுமே வாங்க மாட்டோம். வாங்கியிருக்கோம், ஆனா இந்த டேஸ்ட் அங்க கிடைக்கல. உண்மையிலே மிக அருமையான சாப்பாடு. மக்கள் யாரும் நம்ம கிட்ட வந்தவங்க யாரும் போகக்கூடாது, சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாதுன்றத கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல இந்த சாப்பாடை ரெடி பண்ணியிருக்காங்க. சிறப்பாக இருக்கு. இல்லை, இங்கே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி நல்லா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குது, வெந்திருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆர்ஆர் சேலம் பிரியாணி நல்லா இருக்கு, கறியெல்லாம் பஞ்சு பஞ்சா வெந்திருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. ஆமாம், இல்லை எனக்கு இந்த மாதிரி பொது இடத்துல இவ்வளோ சூப்பராக போட்டது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போனால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி போடுறது நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. கடையில் இருக்கிற பிரியாணிலாம் வந்து நிறைய எண்ணெய், ஆயில் அந்த மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. எங்கள் பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு ஆர்ஆர் பிரியாணியில தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு. நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம்ப்பா, ஆனால் உங்கள் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. ஓகேவா? சாப்பாடு நல்லா இருக்கு. வேற என்ன
என்ன கூட்டத்தில் நெரிச்சிடுவாங்களோ அதான் ஒரு கவலையாகி போச்சு. நிறைய பேத்துக்கு செஞ்சாலும் ஏனோ தானேன்னு செய்யாம நல்லா குவாலிட்டியா நல்லா செஞ்சிருக்காங்க. சேலம் ஆர்ஆர் பிரியாணி பக்காவாக இருக்குது, சூப்பர், எல்லாரும் திருப்தி. ஆர்ஆர் பிரியாணி அவருக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஆர்ஆருக்கு ஓஹோ, அதாவது சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாம காரம் அதிகமாக இல்லாமல் குழந்தைங்க கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அமோகமாக இருக்கு. தூள் சிக்கன் பீஸு, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி அருமையாக இருக்குது. ஆர்ஆருக்கு ஒரு ரூபா போட வேண்டிதான். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னா அருமையாக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லைன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாக செஞ்சுருக்கேன். இது பாசுமதி ரைஸு, சாப்பாடு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி என்றைக்குமே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக காரம், மற்றபடி உப்பு, ரைஸு எல்லாமே அழகாக சூப்பராக செம்மையாக இருந்ததுண்ணா, பக்காவாக இருந்தது. நீங்கள் சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஆனால் எல்லாருக்கும் மனசு நிறைவாகவும் அவங்களுடைய வயிறு நிறைவாகவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக மிக சிறப்பாக இந்த மட்டன் பிரியாணி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிங்கண்ணா. சாப்பிட்ருக்கேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, சாப்பிட்ருக்கேன். எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. இந்த வெயில்லஸில் பிரியாணிலாம் ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுது அப்படி இல்லை, நல்லாவே இருக்கு. பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் சிறப்பான ஏற்பாடு, எல்லாரும் வந்தவங்களும் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு இவ்வளோ திருப்தியாக போனது முதல் முறையாக இதை பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. ஆர்ஆர் பிரியாணின்னா சொல்லவா வேணும், எப்பயுமே சுவை தான் அது. அது மாநாட்டுக்கு செய்யும்போது இன்னும் கூடுதல் சுவையாக கிடைக்கும். திருச்சியில் வந்து புதுசாக இப்போ ஒரு கிளை திறந்தாங்க ஆர்ஆர் பிரியாணி. அதில் நானும் நம்ம நண்பரும் எப்பயும் அங்கே போய் தான் சாப்பிடுவோம். நாங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாப்பிட வேணாம்னு சொல்லி நண்பர் முடிவு பண்ணார். ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் சேர்ந்து வந்தோம். நான் பிரியாணி ஆல்ரெடி எந்த கிழமையாக இருந்தாலும் சாப்பிடுவேன். அவர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாப்பிட வேணான்ற முடிவில் இருந்தார். ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லி சொன்னத உடனே வாங்க நண்பா சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவரும் நானும் சேர்ந்து வந்து சாப்பிட்டோம். நல்லா அருமையாக இருக்குது. வித்தியாசம் பாய் இது பசவ பிரியாணிக்கு பாய் பிரியாணிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பிரியாணி தானே, அருமையாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சின்ன குறை என்னன்னா, நாங்கள் தால்ச்சா சாப்பிட்டு பழகினவங்க, தால்ச்சா இருந்ததுன்னா அருமையாக இருக்கும். எங்களுடைய குறை திருச்சி, நாங்கள் அடுத்த வாட்டி தால்ச்சாவும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நன்றி. அதாவது சேலம் ஆர்ஆர் பிரியாணினாவே அதான் பிராண்டு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சேலம் பிரியாணினாவே அது சேலம் தான், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ தான் நிறையெல்லாம் வந்துச்சு பாருங்களேன். ஆனால் இருந்தாலும் அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட்டு, அதே மசாலா, அது மசாலா சாப்பிட்டோன்னே நமக்கு எது உடம்புக்கு எதுவும் ஆகலை பார்த்தீங்களா. அதனால் அந்த பிரியாணி எப்போயும் மறக்க முடியாது. மிக அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் இந்த மட்டன் பிரியாணி நமக்காக நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அவருக்கு மனமார்ந்த நன்றி.